கைஸ், இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சிவபகவானே இந்த ஊருக்கு வந்து யாசனம் செஞ்சு சுந்தரருக்கு விருந்திட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, விஷ்ணு பகவானே இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காருங்க. அப்படி ஒரு அற்புதமான கோவில் எங்க இருக்கு என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஒரு கோயில் பெயர் கச்சபீஸ்வரர் கோயிலுங்க. இந்த ஒரு கோயிலானது 26வது பாடல் பட்ட தேவஸ்தலமாவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, 1500 வருஷம் பழமையான கோயிலாக இருக்குங்க இது. இந்த ஒரு கோயிலே சிறப்பாக 2 சன்னதிகள் இருக்குங்க. முதல் சன்னதி என்னன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் பார்க்கடல் எப்படி குடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. அதற்கு முக்கியமாக தேவைப்பட்டது விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் தாங்க. அந்த கூர்ம அவதாரம் எடுத்துட்டு இந்த ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து சிவனை வழிபட்டு இருக்காருங்க. அதற்கு இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா அதுக்கான சிற்பங்கள் இருக்குங்க. இரண்டாவது சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு விஷயம் கேட்கும் போது இப்படி எல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. என்னன்னா, சுந்தரர் ரொம்ப தொலைவு நடந்து வந்து இந்த ஒரு கோயில பசியோடு ஒருங்கி இருக்காருங்க. அதற்காகவே இந்த ஊர் மக்கள் கிட்ட யாசனம் செஞ்சு சிவபெருமானே சுந்தரருக்கு விருந்திட்டு இருக்காருங்க. அதற்கான தனி சன்னதியும் உங்களால பார்க்க முடியுங்க. சிவபெருமானே சுந்தரருக்கு விருந்திட்டு இருக்காருங்க. அதனாலே இங்க இருக்க சிவனுடைய பேரு விருந்தீட்டீஸ்வரர்னு சொல்றாங்க. உங்க கூகுள் மேப்ல கச்சபீஸ்வரர் கோயில் போட்டீங்கன்னாவே எக்ஸாக்ட் லொகேஷன் காட்டிடுங்க. இது சிங்கப்பெருமாள் கோயில் இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தான் ஆகும். நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாங்க. மறக்காம நீங்க எல்லாரும் ஒரு தடவையாச்சும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.